வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது டிபி காச நோய் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த காசம் என்பது நாம் சுவாசிக்கும் போது காற்றை சுவாசத்தை மேல் நோக்கி இழுக்கும்பொழுது அந்த வாயுவானது மார்பு, முதுகு, விலா பக்கம், தொண்டை இந்த இடங்களிலெல்லாம் வலியை உண்டாக்கி ஒருவித ஒலியை தொண்டையில் உருவாக்கி இருமலை உண்டாக்கி சளியை வெளிப்படுத்தும். இதனை தமிழ் மருத்துவத்திலே உடலில் குணக்கூறுகளுக்கு தக்கபடி 5 வகைகளாக கூறப்படுகிறது. வாத காசம், பித்த காசம், சிலேத்தும காசம், இரத்த காசம், ஹயகாசம் என்பார்கள். வாத காசம் என்பது வாயுவை அதிகரிக்கும் பொருள்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளதால் வரும். மார்பு, தொண்டைக்கும் இவற்றினுடைய வறட்சியாக்கி தலை, விலா, மார்பு, விரை இவற்றிலே குத்தலை உண்டாக்கும். ஒரு விசில் சத்தம், ஒரு விதமான விசில் சத்தம் அவங்களுக்கு வரும். இருமல், குரல் மந்தம், கோழையாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிவரும் சளி. இது வாதகாசம் என்பது. அடுத்து பித்தகாசம் என்பது வாய் கசக்கும், குரலை கம்புன மாதிரி இருக்கும், குரல் கம்பிடும், புளியப்பம் வரும் அடிக்கடி, எப்போதுமே நச்சு நச்சுன்னு இரும்பிகிட்டு இருப்பாங்க, மஞ்சள் நிறமாக அந்த கோழை சளி வெளிப்படும். இதுக்கு பேர் பித்தகாசம். அடுத்தது சிலேத்தும காசம். இந்த சிலேத்தும காசம் என்பது மார்பு, தலை பாரம், மார்பும் பாரமாக இருக்கும், நெஞ்சில் அப்படியே அடைச்ச மாதிரி தலை பாரமாக இருக்கும், நெஞ்சு குறுகுறுன்னு அப்படியே குறுகுறுத்துக்கிட்டு இருக்கும், அங்கங்கே மூக்கில் சதா நீர் வடியும், வெள்ளையாக கோழை வெளிவரும். இதுக்கு பேர் சிலேத்தும காசம்னு பேர். இரத்த காசம். இரத்த காசம்னா ஊசி குத்துவது போல் மார்பில் குத்தலை உண்டாக்கும், நடுக்கம் உண்டாகும், நெஞ்சில் கரமுறைன்னு ஒரு சத்தம் வரும், ரத்தத்துடன் மஞ்சள் கலரில் ஒரு சளி வரும். இது இரத்த காசம். ஹயகாசம் என்பது இந்த இருமல் துர்நாற்றத்தோட மஞ்சள் நிறமாக பச்சை நிறத்தில் அந்த இருமல் இரத்தத்தோடு கூடிய நிறமாகவும் அந்த புளிச்ச ஒரு கோடையாகவும் வெளிவரும், கக்குவாங்க. இதுக்கு பேர் ஷயகாசம்னு பேர். இது வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வரும். இதை டிபி காச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தீர்வதற்கு இயற்கையான முறையில் உள்ள மருத்துவ முறை இப்போ தெரிஞ்சுக்கொள்வோம். இதுக்கு தேவையானது கிராம்பு 20 கிராமு, அமுக்குரா பொடி 20 கிராமு, குங்குமப்பூ 5 கிராமு. இந்த கிராம்பு, அமுக்குரா பொடி, குங்குமப்பூ இவைகள் 3ஐயும் நான் சொன்ன அளவுப்படி எடுத்து அரைத்து ஒன்று கலந்து தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 100 மில்லி தண்ணீரை எடுத்து அதில் அதிமதுரம் ஒரு 10 கிராம் போட்டு, அதிமதுர பொடி 10 கிராம் அதில் போட்டு அதை கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை அந்த கரைசல் தண்ணியில் இந்த 3 கிராம்பு, அமுக்குரா பொடி, குங்குமப்பூ இந்த 3 கலந்த பொடியை அதில் தூவி கிளறி பிறகு அவளை இறக்கி பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக சுண்டைக்காய் அளவுக்கு உருண்டையாக உருண்டி நிழலில் காய வச்சிடணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதனை தினசரி இரவு உணவுக்கு பின்பு ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். இவ்வாறு சில மாதங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா படிப்படியாக காசநோய், ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகளில் இருந்து முழு நிவாரணம் பெறலாம். எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தி காசநோய், ஆஸ்மாவிலிருந்து நிரந்தர குணமடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளம்.